Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, டீ குடிச்சவங்க, காபி குடிச்சவங்க, தண்ணி குடிச்சவங்க, பிஸ்கட் சாப்பிட்டவங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து இருக்கையில் அமருங்க. சரி, இந்த ஜாதகம் 28/8/1984 மாலை 6:20 சென்னையில பிறந்த ஜாதகம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகத்தை நான் 2005லயே பார்த்துருக்கேன். அன்னைய வரைக்கும் இன்றைய வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் மட்டும் இவங்களுக்கு ஒரு 95% நடந்துகிட்டே வருது. சரிங்களா? 6:20 மாலை. ராசி கட்டம் கொடுத்துருக்கேன். கும்ப லக்னம், 4ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ல சுக்கிரன் சந்திரன், 9ஆம் பாவத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல கேது செவ்வாய் மாந்தி, 11ஆம் பாவத்துல குரு இருக்கிறார். இதுல ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கு. அதை நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியல, என்னுடைய சிஸ்டத்துல அது காட்டல. நீங்க சொல்லுங்க, ஒரு கிரகம் இதுல வக்ரம். நல்லா தெரியுங்களா? 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க குருன்னு. எல்லார்கிட்டையும் சாஃப்ட்வேர் இருந்தா போட்டுக்குங்க கொஞ்சம். போட்டீங்களா? என்னுடைய முதல் குருநாதர் வந்து எங்க அப்பா. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பலன், நீங்க அடிக்கிறது 6 இருக்கக்கூடாது, அதுக்கு மேல ஒரு படி இருக்கணும்னு சொல்லுவார். அவர் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ரூல் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஷேர் பண்றேன். இதை நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது வந்து எங்க அப்பா தான். சரி, இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்துல என்னை அறிமுகப்படுத்தி கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த குழுவில் பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்துல என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய மானசீகமான அவரும் எனக்கு குரு தான், காலப்புநாயம்பட்டி திரு பழனி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைத்து கொண்டு ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். நன்றி மறந்தவன் எந்த காலத்திலையும் எந்த இடத்துலையும் முன்னேற முடியாது. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, அது கும்பலக்கணமா? ஐயா, கும்பலக்கணம் தானே? இப்ப இதை பார்த்து சொல்லாதீங்க. லக்ன புள்ளி எங்கெங்க ஐயா விழுந்திருக்கு? சதயம். அது ராகுவோடைய நட்சத்திரமா கேதுவோடைய நட்சத்திரமா? ராகுவோடைய நட்சத்திரம். ராகு போகக்காரகன், எதையுமே பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு தானே நம்ம சொல்லியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ராகுவின் காரகத்துவங்கள் தான் இங்க அதிகமா வேலை செய்யும் தானே நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே இருக்கும். இந்த ஜாதகருக்கும் அப்படிதான் இருந்தது. சரிங்களா? ராகுங்கிறது சின்னதா இருக்கிற விஷயத்த பெருசு பண்ணக்கூடிய விஷயங்கள் பூரா ராகு தான். இவங்க கம்ப்யூட்டர் துறையில ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாவே பெரிய விஷயம். அதுல மிகப்பெரியது. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா 2005ஆவது வருஷம் இவங்களை நான் சென்னையில சந்திக்கும் போதே, உதாரணத்துக்கு சடகோபன்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா 2 செகண்ட்ல அந்த எழுத்து டிஸ்பிளேல வரும். அவ்வளோ ஃபாஸ்டா அடிப்பாங்க. 2 செகண்ட்ல அந்த எழுத்து வந்துடும். அவ்வளோ வேகமா பண்ணுவாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். சரிங்களா? லக்ன புள்ளி ராகு. ராகு வந்து யார் வீட்டுல இருக்கிறான்னு பாருங்க, சுக்கரனுடைய வீட்டுல. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன், தெரியுங்களா? அது என்னன்னு உங்க முன்னாடி ஷேர் பண்றேன். உங்களுக்கு அந்த மற்ற குருநாதர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவா மேகநாதன், புலியூர் பாலு, நம்ம ஆத்தூர் மு மாதேஸ்வரன், இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு நினைவுக்கு வரல. அவர்களுடைய புக்கை வாங்கி படிச்சவர் ஜோதிடரானவர். அவருக்கு குரு எல்லாம் கிடையாது.
ஆனா அவரை நான் வந்து குருவா ஏத்துக்கும் போது அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அதுல இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுதோ நீங்க சொல்லலாம். இந்த ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க சொல்லலாம். காரணம் என்ன? வேற யாராவது? சூப்பர் சார், அருமை. வேற யாராவது சொல்லுங்க. ஆனா எங்க அப்பா சொன்ன பாயிண்ட யாராவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க சார். ரைட்டுங்க சார். சரிங்க சார், சூப்பர் சார். நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கரெக்ட். திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, அதை நீங்க இவ்வளவு தூரம் சுத்தி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் எங்க அப்பா சொன்னது. திருமணத்துக்கு காரக கிரகம் யார் சார்? சுக்கரனுடைய 2 வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான். இந்த 84ல பிறந்த ஒரு 60% பேரு பிரச்சனையோட தான் வாழ்றாங்க. ஏன்னா அவர் இங்க 1.5 வருஷம், இவர் இங்க கிட்டத்தட்ட யாரு கரெக்டா சொல்லுவீங்க? இவர் இந்த வீட்டுல எவ்வளவு காலம் இருந்தாரு? கிட்டத்தட்ட இவர் இங்க 3 வருஷம் இருப்பாரு, இங்க 2 வருஷம் இருக்க மாட்டாரு. அடுத்த சனி பெயர்ச்சி பாருங்க, கரெக்டா 1 வருஷம் 10 மாசம் அல்லது 1 வருஷம் 9 மாசத்துல இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போயிடுவாரு. சனி பகவான் இங்க இருந்து இது வரைக்கும் வரும்போது 2.5 வருஷத்துக்கு மேலையும், இங்க இருந்து இங்க வரும்போது 2 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னம் தான் பயிற்சி ஆவார். ஓகேங்களா? அது ஒரு கணக்கு. இப்போ சுக்கரனுடைய 2 வீடு. கல்யாணம்னா சார் முதல்ல என்ன சார்? திருமணம்னா அதுல இருந்து வரக்கூடிய முதல் விஷயம் என்ன? திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் விஷயம் குழந்தை. அதுக்கு முக்கியமான காரணம் தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவருடைய 2 வீட்டுல, ஒரு வீட்டுல ராகு, ஒரு வீட்டுல சனி. நம்ம ஜாதகத்துல படிச்சிருப்போம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டுல ராகு இருந்தா மிகப்பெரிய யோகம்னு. யோகம் தான் சார், மறுக்கல, சரிங்களா? ஆனா ஒரு உட்கார்ந்த இடத்தை கெடுத்துதான் யோகம் செய்வார் எப்பவுமே. நீங்க இங்க இருக்கிற குருக்கு பதிலாக இங்க குரு இருந்தாலும் சரி, அல்லது இந்த வீட்டுல குரு இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, இங்க மகரம் லக்னமாகி லக்னத்துல குரு திக்பலம் பெற்று 5ஆம் பார்வையா ராகுவை பார்த்தாலும் சரி, கொஞ்சம் தான் பலன் வித்தியாசம் படும் தவிர இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய பலனை செய்தே தீர்வார். நல்லா கவனிங்க. இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. புத்தர் தோஷமா வராங்களா, குருவுடைய 2 வீட்டையும் பாரு. அந்த 2 வீட்டுல சுபகிரகம் இருந்தா கண்டிப்பாக குழந்தை இருக்குமாரு. கல்விக்காக வராங்களா, புதனுடைய 2 வீட்டை பாரு. தொழிலுக்காக வராங்களா, சனி பகவானுடைய 2 வீட்டை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பாவுக்காக கேட்க வராங்களா, சிம்மத்தை பாரும்பாரு. அம்மாவுக்காக கேட்க வராங்களா, கடகத்தை பாரும்பாரு. சகோதரனுக்காக கேட்க வந்திருக்காங்களா, நிலபுலத்துக்காக கேட்க வந்திருக்காங்களா, மேச விரிச்சுக்கிட்டு பாரு. லக்னத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துரும்பாரு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க அப்படிம்பாரு. ஆனா இது அவர் எனக்கு சொல்லும் போது நான் 9வது படிச்சேன் சார், சுத்தமா புரியல. எனக்கு 7வது படிக்கும் போதே கொண்டு வந்து ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாவுடைய புக்கை கொடுத்து ஜாதகத்தில் எதிர்காலம் பலம் அறியும் முறையும் சொல்லி ஒரு புக்கை கொடுத்துட்டாரு. அதுல டிகிரி இருக்கு, ராசி இருக்கு, நவாம்சம் இருக்கு, பாவகம் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு மாதிரி நம்ம செல்போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு நம்ம இது பண்ணல. நவாம்சத்தை 1 வருஷம் முழுக்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே நானா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி தலையில இருக்க பாதி மூடி அப்பதான் சார் கொட்டுச்சு. அப்படி நவாம்சம் இன்னைக்கு எடுத்தேன். இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்லிடலாம், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கிரகங்கள் 3 கிரகம், இங்க இருந்து இது வரைக்கும் 3 கிரகம், இங்க இருந்து இது வரைக்கும் 3 கிரகம் அழகா இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போலாம். கேட்கவும் முடியாது. புரியுதுங்களா? அவரு அன்னைக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எங்க அப்பா படிச்ச அத்தனை புத்தகத்தையும் தரவா பார்த்துட்டேன். இல்ல, ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாவுடைய ஜாதகத்தில் எதிர்காலம் பலன் அறியும் முறை எங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த விஷயத்துல இல்ல. புலியூர் பாலு ஐயா சென்ற நூற்றாண்டின் மாபெரும் மேதை, அவரும் இல்ல. பொன்னையா சுவாமிகளுக்கு மட்டும் தெரிஞ்ச சிவா மேகநாதன், உங்களுக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் மட்டும்தான் சிவா மேகநாதன் பத்தி மேடையில பேசியிருக்கிறாரு. அவருடைய புக்கையும் ஒரு 20 புக்கை எங்க அப்பா வாங்கி படிச்சாரு. அதுலயுமே அந்த விதி இல்லை. இது எப்படிப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி 2017 எங்க அப்பாவை கேட்கிறேன். எங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சுங்களேன், குறுக்காணிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமா இல்லைங்களா சார்? எங்க அப்பா கன்னி லக்னம், நல்லா புரிஞ்சுங்க.
கன்னி லக்னத்துல பிறந்த கடவுள் எது சார்? புதனுக்கு இஷ்ட தெய்வம் யார்? இஷ்ட தெய்வம் யார் சார்? மகாவிஷ்ணு. அவர் எங்க சார் இருக்கிறாரு? திருப்பார்கடல்ல இருக்கிறாரா? எந்த மாதிரி இடத்துல இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா படுத்திருப்பாரு. அவர் கால் பக்கத்துல லட்சுமி உட்காந்து கால் அமுக்கிட்டு இருக்கும். எங்க அப்பாவுக்கு கால் அமுக்கி விட்டானா எல்லாத்தையும் மனுஷன் கொட்டிடுவார், எல்லாத்தையும் கொட்டிடுவார். அப்ப குரு காணிக்கையா அதை செஞ்சுதான் இந்த ரகசியத்தை நான் வாங்கினேன். அப்பா புள்ள அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா எதையும் எனக்கு சும்மா எல்லாம் சொல்லி தரல சார், புரியுதுங்களா? அப்போ சுக்கரனுடைய 2 வீடுகளை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்து மனசை நீங்க தேர்த்தீங்க மேடம், உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலர். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சென்னையில நாங்க பெரிய ஜோசியர்கிட்டலாம் பார்த்துருக்கோம், அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பெரிய ஜோதிடர்கள். நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அன்னைக்கு இருந்த பெரிய ஜோதிடர்கள்ட்ட பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரு ஆட்சி அடைஞ்சிருக்கு, 11ஆம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கு, கண்டிப்பாக உங்க பெண்ணுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி, திருமணம் உண்டு, தாம்பத்தியம் உண்டு, புத்திர சம்பத்துக்கெல்லாம் உண்டுன்னு சொல்லி அவர் எழுதியே கொடுத்துருக்கிறார். ஆனா நடைமுறையில என்ன ஆச்சு அப்படிங்கிறது, இந்த ஜாதகத்தை நம்ம ரொம்பலாம் சார், நம்ம சக்தி குரு சார் சொன்ன மாதிரி ரொம்பலாம் நீங்க டென்ஷன் ஆகிலாம் பார்க்கவே வேண்டாம். லக்னாதிபதி பாருங்க உச்சம், ஆள் நல்ல ஸ்டெடி, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக். நல்லா புரிஞ்சுங்க, லக்னாதிபதி 9ல சனி உச்சம். 9ஆம் இடங்கிறது உள்ளூரா வெளியூரா சார்? வெளியூர். இப்ப இவங்க மலேசியால இருக்காங்க, ஒரு அமைச்சருக்கு பிஏவா இருக்காங்க. அப்ப லக்னாதிபதி வேலை செய்தா? லக்ன புள்ளி சதயமா? சதயங்கிறது பாத்தீங்கன்னா ராகுவா, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம், அதாவது சின்னதை பெருசாக்குற விஷயம் பூரா ராகு தானே. அப்ப அதை சார்ந்த வகையில தான் இவங்களுடைய எண்ணம் செயல் ரெண்டுமே இருக்கு. லக்னாதிபதி சனி பாருங்க, புதனுடைய ராகுடைய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நட்சத்திரம் கீழே போட்டிருக்கேன், சரிங்களா? அப்ப இங்க சுவாதியில போய் இருந்தனால திருப்பியும் லக்னாதிபதியும் அதே செய்யறாரு. இந்த பெண்ணுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் புகுந்து விளையாடிட்டு வந்துடும், ஆனா லைஃப்ல கோட்டை விட்டுரும். இது ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துங்க. சரி, 2ஆம் அதிபதியை பாருங்க சார். ஒரு விஷயம் என்கிட்ட வர கிளையண்ட்டுங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க சொல்றேன். எல்லா ஜோதிடர்களும் மேடையில பேசும்போது நல்லா பேசுறீங்க, பலன் சொல்லும் போது நிறைய பேர் அதை சொதப்பிடுறீங்கன்னு சொல்றாங்க, குத்துது. இதுக்காகவே போற மீட்டிங்ல எல்லாமே என்னுடைய அலுவலகத்துல 12 பாவத்துக்கும் நான் பலன் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்கை சார்ந்த விஷயமா? குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது சார்? குரு. சார் வக்ரம்னா என்ன சார்? அந்த அதிபதி 11ஆம் இடத்துல வக்ரம். வக்ரம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மூல நூல்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்துல வக்ரம்னா என்ன படிச்சிருக்கோம்? ஒருத்தங்களும் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. நான் வேற யாராவது இங்க இருந்து கேட்கும் போது கூட நாங்க உட்காந்துருப்போம்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், இவர் எதை எதிர்பார்ப்பாரு நான் மனசுல எனக்கு தோணும். அப்படிதான் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? வக்ரம்னா ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இழந்துடும். 2 முறை செஞ்சா வரும், 3 முறை செஞ்சா வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு, சரிங்களா? எனக்கு எது பொருந்துதோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பாதிப்பு. இங்க ஆட்சியே பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்துலதான் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். எப்போ இந்த பெண்ணுடைய பர்ஸை ஓபன் பண்ணாலோ இந்த பொண்ணுகிட்ட 10 ரூபா 15,000 ரூபாய் பணம் இருக்கும். ஏன்னா லாபமா தான் அவர் இயங்குறாரு. 2ஆம் அதிபதியா அவர் இயங்கல. சப்போஸ் இங்க இருக்கிற குரு இங்க இருந்தால் குடும்ப பெண், ஆனா லாபம் இல்லை. புரிஞ்சுங்க. 2ஆம் இடத்தை பார்த்துட்டோமா? 11ஆம் இடத்தையும் பார்த்துட்டோமா? சரி, இந்த 11ஆம் இடம் நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல மூத்த சகோதரமா? குரு இங்க ஆட்சி பெற்று இருந்தா மூத்த சகோதரன் இருக்கணும் தானே? இருக்கணும் தானே சார்? ஆனா இல்ல. ஏன்னா அவர் இங்க வக்ரம், 11ஆம் பாவம் பாதிப்படையுது. இருந்த போதிலும் குரு இங்க இருக்கிற ஒரே காரணத்துக்காக பெரிய லாபத்தை தருது. அந்த லாபத்தை வச்சுதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செவ்வாயுடைய 2 வீடுகளை எடுப்போம். 3ஆம் அதிபதியும் அவர் அந்த வீட்டுல இருக்கிறாரு சார். இருந்தாலும் இருந்ததுக்கு ஒரு பலனை கொடுத்துதான் சார் ஆகணும். ஆமா, கொடுப்பார், கொஞ்சமாவது கண்டிப்பாக தருவார். அதுக்குதான் சார் அங்க திசை போட்டிருக்கேன். அத கூட குரு திசையில தான் தர்றாரு, ராகு திசையெல்லாம் தரல, சரிங்களா? இவங்க என்னை சந்திக்க வரும்போது ராகு திசை சுய புத்தியில வந்தாங்க. சரி, 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் செவ்வாயோடைய 2 வீட்டுகளை எடுப்போம். 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம். இதைதானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இளைய சகோதரம் 3ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருக்கா? 3க்கு 8க்கு போயிடுச்சா? இளைய சகோதரம் இல்ல, ஆனா ரொம்ப தைரியமான பெண், சரிங்களா? இதை ஒரு பெண்ணுன்னு சொல்றதை விட ஒரு ஆண் மாதிரி தான் அந்த பெண்ணுடைய செயல்பாடு இருக்கும்.
அதை நம்ம நௌசாத் சார் ரொம்ப அழகா சொன்னார். இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஒரு ஆம்பளை மாதிரி நிற்கும்னார். அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார். அதெல்லாம் பெரிய விஷயம் சார். ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது இல்லைங்க, நிறைய ஃபார்முலா இருக்கு. இந்த நிறைய ஃபார்முலால அவர் சென்சிட்டிவா எடுத்தது. அதுக்காக 3ஆம் இடத்தினுடைய அதிபதி 3க்கு 8க்கு போயிட்டாரு, அதனால இளைய சகோதரம் இல்லை. அதே நேரத்தில் அந்த ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று கேதுவோட சேர்ந்திருக்கிறார். எப்படி சேர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் எவ்வளவு சார் வித்தியாசம்? டிகிரியில சொல்லுங்க. 4 டிகிரி வித்தியாசங்களா? கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தா அங்க குழப்பம் தானே மிஞ்சம். சரிங்களா? அப்படிதானே படிச்சிருப்போம். இப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிற கேள்விக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஒரு தொழில் செஞ்சாங்க, அந்த தொழில் நஷ்டம். 10ல இருக்கிறாரு கேதுவோட. முதலில் ஒரு தொழில் நஷ்டத்தை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆவதா ஒரு பிசினஸை கொண்டு போய் மலேசியால ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தன்மையை கொடுத்துச்சு. இவங்க வெளிநாடு ஏன் சார் போனாங்க? யாராவது சொல்லுங்க. நான் 12 பாவம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறேன். ரைட், சூப்பர். சரிங்களா? அப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிருக்கும் போது தொழில் ரீதியா ஒரு பாதிப்பை கொடுத்து பல லட்சங்கள் இழந்துட்டாங்க. 2வது ஒரு முறை தொழில் பண்ணாங்க, மலேசியால போய் சிறப்பா இருக்காங்க. இன்னை நிக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. 2 வகையில இவங்களுக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதன் பிறகு 4, 9. 4ஆம் இடம் வந்து வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை இதெல்லாமே இருக்குங்களா? சுகஸ்தானம். சரிங்களா? 4ல ராகு இருந்தாவே சுகஸ்தானம், உடம்பு வந்து பாதிப்படையும். இவங்க வந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத ஒரு தன்மையை கொடுத்துரும். இந்த சரி, எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தையும் கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணிக்கங்க. நீங்க வில்லு படம் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி நயன்தாரா கிட்ட நடிக்கணும், இங்க வா தலைவான்னு சொல்லி கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் படம் சைட்ல ஓடும், அன்பேவா ஓடும். அதே மாதிரி எந்த நேரத்துல நமக்கு வேணுமோ வா தலைவா வான்னா காலசக்கரை வந்துடணும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த வீட்டினுடைய அதிபதி நீச்சத்துல இருக்கிறதுனால கண்ணு இவங்களுக்கு நம்மள மாதிரி 2 கண்ணும் ஒரே இடத்த பார்க்காது. ஒரு கண் ஒரு இடத்துலையும், இன்னொரு கண் இன்னொரு பகுதியும் பார்க்கும். நல்லா புரிஞ்சுங்க. உடல்ல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிறனால அதை நான் பொது வெளியில விளக்க வேண்டாம். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, உடல் நலம் சார்ந்த விஷயத்தை குறிக்கும். சரி, இது இங்கேயே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவையும் 2 வார்த்தை சொல்லணும்ல. 4ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. நான் கேட்டேன், உங்க அம்மா ரிஷப துலாம் ராசி லக்னமான்னு. ஆமான்னு சொன்னாங்க. அவங்க சாட்சாத் ரிஷப ராசி அப்படின்னாங்க. லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். துலாம்னாங்க. அப்பதான் உள்ள கொண்டு வரேன், லக்ன புள்ளி சுவாதியான்னு பாருங்க. ஆமாம். ஏன்னா ராகு 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. நீங்க இப்படி அட்டிங்க, அப்படி கிளைண்ட் அப்படியே மிரண்டு போய் நிற்பாங்க. இப்போ 4ஆம் அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த 4ஆம் வீட்லயே ராகு இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம். வலுவடையணும், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடையணும், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அனுபவ ரீதியாக எங்க அப்பா சொன்னதை உங்க முன்னாடி ஷேர் பண்றேன். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாகவும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை இல்லாமலும் இருக்கணுங்கிறாரு எங்க அப்பா. இது எப்படிப்பா? 2 பேருமே ஒரே கிரகம் தான், எப்படி அப்படின்னு. உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு அனுபவம், வயசு வேணும்னாரு. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அவர் இல்லை, கேட்க முடியல. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீங்க பலகீனம், அப்படிதானே? சொல்லுவோம். நட்சத்திரம் வந்து உத்திரமா. 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனுடைய நட்சத்திரத்துல தானே 2 பேருமே இருக்காங்க. ஏன் சார் திருமண வாழ்க்கை பாதிப்படைஞ்சிச்சு? ஏன் சுக்கிரன் பாதிப்படைஞ்சாரு? யாராவது சொல்லுங்க. கரெக்ட். உண்மை. சரி, இந்த வீட்டுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். தாயை பத்தி தான் இப்ப சொல்ல வந்தோம், எங்க போயிட்டோம். தாய் வந்து பாத்தீங்கன்னா இது காலபுருஷனுக்கு 2ஆ ராகுவா? சுக்கிரன் 2ஆம் இடமா? 2ஆம் இடத்துல என்ன சார்? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ உங்க அம்மா பேச்சால அத டீச்சர் வேலையில இருக்காங்களான்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த வீட்டை லக்னமா போட்டு 10ஆம் இடத்தை சனி பவனா போட்டு பாருங்க.
10ஆம் அதிபதி போய் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல 4ஆம் இடம் பாருங்க. இந்த 4ஆம் இடத்துக்கு 6ல உச்சம். உங்க அம்மா தலைமை ஆசிரியரான்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். எடுத்தோன்னே எல்லாம் மேல வர முடியாது சார். நட்டு எது, போல்ட் எது, கிரீஸ் டப்பா அது இதெல்லாம் புழங்கி கடைசியா தான் ஒரு 45-50 வயசுக்கு மேலதான் நம்ம ஒரு பட்டறையை வைக்க முடியும். அதுக்கு காரகர் சனி தான். சரி, அப்ப அம்மாவுக்கு வந்து சொல்லியாச்சு. அம்மாவுக்கு லக்னம் இதுதானே, இங்க ராகு இங்க சனி இருக்கு. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டெய்லி பஞ்சாயத்து ஆகுதான்னு சொல்லி கேட்டேன். டெய்லி சண்டை தான் சார். ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புறாங்க. பாருங்க, இப்படிதான் என் வீடு இருக்கும். எப்பவுமே துளி கூட நிம்மதி இருக்காது. காரணம் அவங்க அம்மாவுக்கும் இந்த வீடு 2 பாதிப்படையுது. சரிங்களா? சரி, இந்த 2 வீட்டை பார்த்துட்டோம். 4ஆம் இடத்தை சொல்லியாச்சு. அப்படியே வாங்க 9ஆம் இடமா? 9 தானே சனி. அப்ப அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதனுடைய நோக்கம் புரியுதுங்களா? 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துலயும் ராகு சனி அமர்ந்து அந்த வீட்டினுடைய அதிபதி நீச்சம். அந்த அமைப்புல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு அர்த்தம். 5, 8 5 வந்து என்னென்ன பாவம் சார்? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், நம்ம மனசுல தோணக்கூடிய எல்லா அபிலாசைகளும். 5, 7 கனெக்டிங் இருக்கு. கண்டிப்பாக ஒருவரை காதலிச்சிருப்பீங்க. உங்க பணத்தை சுரண்டிட்டு உங்களை அவர் டாட்டா கட்டிட்டு போயிருப்பாருன்னு. ஆமாம் சார். காதல்ல ஜெயிக்க கூட யோகம் வேணும் சார். காதல்ல தோக்கிறதுக்கு யோகம் வேணும். அது வெற்றி யோகம், இது வெற்றிக்கு எதிர்நிலை யோகம். ஓகேங்களா? 5ஆம் அதிபதி புதன் பாருங்க போய் மக நட்சத்திரத்தெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அவர் 10ஆம் இடத்துல தான் இருக்குது. நீங்க ஒரு கிரகம் எங்க கனெக்டிங் ஆகுதோ அதை சார்ந்துதான் இயங்கி கொண்டே இருக்கும். அப்ப 5ஆம் அதிபதிங்கிறது என்ன சார்? நம்ம நினைக்கிறோம் அறிவு, புத்தி, இதெல்லாம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் 5 தான். இவங்களுடைய மைண்ட் எப்பவுமே தவறான ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசி நான் கேட்டதில்லை. இவ்வளவு காலம் எனக்கு நட்பா இருக்காங்க, இது வரைக்கும் தவறா பேசினது இல்லை. நெகட்டிவா கூட அவங்க பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ 5ஆம் அதிபதிங்கிற கிரகம் வந்து புதன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து திக்பலமா நிஸ்பலமா? அது திக்பலமா நிஸ்பலமா? 7ஆம் இடத்துல போய் வந்தனால அது நிஸ்பலம் அடைஞ்சிருச்சு. அதன் பிறகு அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டுல, அதிநட்பு வீட்டுல இருக்கு. படிப்புல புதன் வந்து படிப்புல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. 1ஆம் வகுப்புல இருந்து அவங்க வாங்கின மாஸ்டர் டிகிரி, எம்பிஎல் வரைக்கும் இவங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஐயா புரியுதுங்களா? நான் என்ன மெத்தடில் அதை சொல்லிக்கிட்டே வரேன்னு புரியுதுங்களா? என்னுடைய 5 டெக்னாலஜில இது 1, மிச்சம் 4 இருக்கு. சரி, அவரே 8ஆம் இடத்துக்கு அதிபதியா? 8க்கு 12ல போயிட்டாரா? 8 பாவத் பாகம் விதியில 8க்கு 12க்கு போயிட்டாரா? நீங்க கேட்கலாம், 5க்கு கூட தான் 3க்கு போயிட்டாரு, நம்மால் பாக்குறாரு இல்ல. இருளை போக்கக்கூடிய கிரகம் சார் குரு. வடமொழியில குருனா தமிழ்ல இருளை போக்குபவர்னு அர்த்தமா. நம்மால் பாக்குறாருல்ல 7ஆம் பார்வையா. அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரணும். அதனாலதான் அவங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வந்தாங்க. இப்படி கூட வச்சுக்கலாம். புதன் சூரியனோட இருந்ததுனால எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8ஆம் இடத்துக்கு வரணும். 8க்கு அவர் 12க்கு போயிட்டாரு. 12க்கு போனாலுமே நல்லா கவனிச்சு பாருங்க, மறுபடியும் தலைவருடைய பார்வையில் இருக்கிறார். மறுபடியும் குரு பகவான் 11ஆம் இடம் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு நல்லதே செய்யக்கூடிய பாவம். அங்க ராகு நட்சத்திரத்துல இருக்கோ, கேது நட்சத்திரத்துல இருக்கோ, எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அது அதுக்கு அடுத்தது. பார்த்த உடனே நமக்கு பலன். சார், ஒரு பொண்ணை பார்த்த உடனே நீங்க என்ன நட்சத்திரம், என்ன ராசி, எந்த நடிகரை பிடிக்கும், எந்த நடிகையை பிடிக்கும், அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா சார் கேட்டு கல்யாணம் பண்றோம். பார்த்த உடனே நமக்கு பிடிக்குதா இல்லையா? 2 விஷயம் தான். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிக்கலையா? பிடிக்கல. பார்த்த உடனே இப்படி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா, நீங்க நட்சத்திரத்துக்கு அதுக்கு அடுத்து உள்ள போங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ இந்த வீட்டுக்கு அவர் 12ல போய் உக்காந்தாச்சு. குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ஆயுள் சார்ந்த விஷயம் எல்லாம் ரொம்ப தெளிவு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வீட்டுல இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு ஒரு பலன் வேணும்ல. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் இந்த ரூலை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல.
படிக்கிறவர்களெல்லாம் சத்தியமா சொல்றேன் மைண்ட்ல நிக்காது. சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து, அவர் வளர்பிறையா இருந்தாலும் சரி தேய்பிறையா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருந்தா அந்த பெண்ணு நல்ல பணத்தை செலவு பண்ணக்கூடிய பெண்ணுன்னு நம்மளுடைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட இந்த பலனை சொல்லிதான் நான் அவங்களை கவுத்தேன். ஏன்னா 2003 to 2005 அந்த வருஷத்துல அப்ப நமக்கு இருக்கிற நாலேஜ் வச்சுதான் சார் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ சுக்கிரனும் சந்திரன் சேரும்போது எப்ப அந்த அம்மா பர்சுல பார்த்தாலும் பணம் நிறைய இருக்கும். இப்பவும் போன் பண்ணா சார் எவ்வளவு சார் பணம் வேணும்னு கேட்பான். அந்த அளவு பணத்தை நல்ல செலவு பண்ணக்கூடிய, ஏன்னா சுக்கிரன் செலவாளி, புரியுதுங்களா? அந்த அமைப்புல இங்க சுக்கிரன் சந்திரன் இணைவுக்கு இந்த யோகம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 2 பேருமே இணைவுக்கு தான் நான் யோகத்தை சொல்றேன். இந்த 2 பேருமே இந்த வீட்டுல வலுவடையக்கூடியவங்க. இந்த வீடுங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். நல்லா பேசுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் சுக்கிரனின் காரகத்துவம் கெட்டது, சந்திரனின் காரகத்துவமும் கெட்டு போயிருக்கணும்ல சார். போயிருக்குமா இல்லையா சொல்லுங்க யாராவது. இங்க சுக்கிரன் கெட்டு போச்சு, நான் சொல்லிட்டேன். சந்திரன் வலுவா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா சார்? நான் சொல்லிட்டேன் சார், ஆல்ரெடி 4ஆம் பாவத்திலேயே பலன் சொல்லிட்டேனே. சந்திரன் வலுவா இருக்கு, சுக்கிரன் பலகீனம். இங்க அவர் நீச்சம். சந்திரனுக்கு வந்து அவருடைய புள்ள வீடு, அதிநட்பு வீடு. 2 பேருமே ஒரே சாரம் தான். இப்ப இந்த இடத்துல எப்படி நீங்க பலன் எடுக்கிறது? 2மே பாருங்க உத்திரம் தான், 2மே 7ஆம் அதிபதி தான், 7லே ஆட்சி தான். ஓகேங்களா? இந்த 2 கிரகத்துல சந்திரன் வந்து அமாவாசையில இருந்து அப்பதான் வெளியே வந்திருக்கிறார். என்ன திதி சார்? 3வது தேதிங்களா? இப்ப 3வது தேதியில ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்பவுமே சுக்கிரன் பிரைட்டா இருப்பாரு. இவர்கிட்ட இருக்கிற அந்த லைட் இவர்கிட்ட போயிடுச்சு, அவர் அங்க டம்மி ஆயிட்டாரு. ஆல்ரெடி நீச்சம் அடைஞ்ச கிரகமா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான கலத்தரத்தையும் தாம்பத்தியத்தையும் இந்த சிற்றின்ப ஆசையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும், என் குருநாதர் சொன்னது. சரிங்களா? அப்ப அவர் இங்க சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சது தப்பு இல்ல, சந்திரனோட இணைஞ்சது தப்பு. இதையும் மூல நூல்களை 10ஆம் பொதுவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி? சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சு இருந்தால் சந்திரன் வலிமை பெறும். ஏன் சுக்கிரன் வலிமை பெறலங்கிற விளக்கம் அதுல இல்ல, நான் இப்படிதான் சொல்லுவேன், நீங்க உங்க மூளையை பயன்படுத்தி நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8ஆம் இடத்துல இவங்க இருக்கிறதுக்கு இதுதான் பலன். ஆயுள் சார்ந்த விஷயம். ஓகேங்களா? இந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கனால ஆயுள்ல நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த 2 ஆதிபத்தியம் விடம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். சரி, இதே முடிச்சலாம். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயம், வேலை, இதெல்லாமே ஆறுங்களா? இதெல்லாமே ஆறு தானே. இந்த வீட்டினுடைய அதிபதி வலிமையா தான் இருக்கிறார், ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது சார். நல்லா கவனிங்க, கண்ணில சந்திரன் இருந்தால் அது நன்மை தான். சந்திரன் மட்டும் இருந்தால் நன்மை. கூட ஏதாவது கிரகங்கள் சேரும் போது, இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சந்திரன் வந்து வளர்பிறையில தசமிக்கு மேல இருந்து இங்க சனி பகவான் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க சந்திரன் அவுட்டு. சார் நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க வீட்டுல இருந்து வரீங்க மீட்டிங்க்கு, ஒருத்தன் பஸ்ல பக்கத்துல உட்காந்துருக்கிறான், உங்களோட சண்டை பண்ணிடுறான், கடுமையான மன உளைச்சல்ல இங்க வரீங்க. ஓகேங்களா? இங்க வந்து என்ன சார் இதுதான் வர நேரமான்னு கேட்டா உங்க அத்தனை பேருக்கும் கோபம் வருமா சந்தோஷம் வருமா? சரி, எதுக்காக பதில் சொல்லுங்க சார். அத்தனை பேருக்கு கோபம் வருமா சந்தோஷம் வருமா? கோபம் தான் வரும். அதே மாதிரி கிரகங்கள் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேருது அதான் சார் பலன். ஐயா காலையில சொன்னார்ல, சூரியனோட நம்மளுடைய சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தா ரொம்ப சிம்பிள். தங்கபாண்டியனை அப்படிதான் பலன் எடுக்கிறாரு. அவரெல்லாம் அப்பப்போ மாசத்துக்கு ஒரு முறை இப்படி ஒரு உரசிட்டு வந்தோம்னா, ஐ மீன் அவருடைய பேச்செல்லாம் கிட்ட இருந்து அவருடைய ப்ரிடிக்ஷன் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் அற்புதமான ஜோசியரா, இப்பவே பெரிய ஜோசியர், இன்னும் பெரிய ஜோசியர் ஆயிடலாம். ஓகேங்களா? இப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் இங்க இணைஞ்சிருக்கிறதுனால சந்திரன் 6ஆம் அதிபதி, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதை சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரிங்களா? நான் வரேன் கடைசியா ராகு திசைக்கு, அப்ப சொல்றேன். அப்போ 6ஆம் பாவம் நல்ல நிலைமையில தான் இருக்கு. இவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அதே மாதிரி நோயும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃபிட்னஸான ஒரு உடம்பு. செவ்வாய் யார் யார் ஜாதகத்தெல்லாம் சார் நல்லா கவனிங்க, இது ஒரு புது ரூல் இருக்கலாம், எனக்கு தெரியல, எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம எடுத்துட்டு வரல. ஏற்கனவே 1ல இருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்சதை நம்ம மாத்தி எழுதிட்டு இருக்கிறோம். சரி, அந்த அமைப்புல பாருங்க, செவ்வாய் யார் ஜாதகத்துல லக்னத்தோடவும் லக்னாதிபதியோடவும் சந்திரனோடவும் சந்திரன் என்ற
வீட்டினுடைய அதிபதியோடையும் தொடர்பு இருக்கோ இவங்க அத்தனை பேருக்கு காலையில எழுந்துச்சு வாக்கிங் போகக்கூடிய பழக்கம் இருக்கு சார். ஒரு கைத்தட்டல் கூட இல்ல. நீங்கெல்லாம் வாக்கிங்க போறது இல்லையோ? கண்டிப்பா இருக்கும். லக்னத்தை செவ்வாய் பார்க்கறாங்கல்ல சார், இவங்க வாக்கிங் போவாங்க தினசரி. எந்த உடம்பு நல்ல ஃபிட்னஸா வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப 6ஆம் இடம் இங்க நோயை கொடுக்கல, எதிரி. ஓகேங்களா? எதிரி தான் நமக்கு தெரியுமே. எதிரி யாருமே நேருக்கு நேர் இன்னைக்கு கலிகாலத்துல நேருக்கு நேர் நின்று அடிக்க முடியாது. மறைமுகமா நின்றுதான் அது அடிப்பாங்க. இவங்களுக்கு எதிரி யார் வந்தாங்க பின்னாடி சொல்றேன். 7ஆம் இடம் சார், நல்லா கவனிங்க. இந்த ரூலை தயவு செஞ்சு எல்லா பெத்தவங்களும் புரிஞ்சுக்குங்க. உங்க பொண்ணு மகாராணினா உங்க ஒரு மகாராஜா தான் உங்களுக்கு மருமகனா வருவாருன்னா எந்த ரூலும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வசதிக்காரங்க வீட்டுல பிறந்த பையனுக்கு ஒரு ஏழை வீட்டுல திருமணம் செய்யணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா நம்ம நடத்தி தான் ஆகணும். என் பையன் டாக்டர், என் மருமகளும் டாக்டர், போக வேண்டியதான். குடும்ப நல நீதிமன்றம் இத்தனாவது அமர்வு சென்னை அப்படின்ட்டு அங்கதான் போய் கடைசி நிற்கும். நல்ல கவனிங்க. லக்னாதிபதி உச்சமா? 7ஆம் அதிபதி ஆட்சியா உச்சமா? ஆட்சி தானே. நல்ல கவனிங்க, ஆட்சி தானே. அப்ப இந்த பெண்ணுடைய கை தானே மேல ஓங்கி நிக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்து பாருங்க. நம்மளுடைய ஜாதகத்திலேயே லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலிமை பெற்றிருந்தால் நாம் நம் மனைவிக்கு அடிமை. 7ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தால் நம்ம மனைவி நமக்கு அடிமை. வடிவேல் சொல்றவல்ல, அதேதான் கதை. அப்போ இவங்களுடைய லக்னத்தினுடைய அதிபதியான கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. 7ஆம் அதிபதி வெறுமனே ஆச்சு, அவ்வளவுதான். அப்போ இவங்களுக்கு திருமணம், ஏன்னா 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்துல இருந்தாலும் திருமணங்கிற ஒரு அந்தஸ்தே அவர் கொடுத்தே தீரணும். ஆனா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது சுக்கிரன் மற்ற 5, 9ஆம் பாவத்தினுடைய தன்மைகள் தான் அதை இழுத்து கொண்டு போகும். திருமணம் எல்லாம் ஆச்சு, ஆனா அன்னைக்கே டைவர்ஸ். திருமணம் எல்லாம் ஆச்சு சார், இது வரைக்கும் இந்த பெண் அவரை தொட கூட விடல, நிழல் கூட படல. இது வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு குழந்தைய அடோவ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு பிடிமானம் வேணும்னு சொல்றேன், அதையும் அவங்க கேட்காமலே இருக்காங்க. ஓகே, இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல இந்த சூரியன் இருப்பது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த சுக்கரனுடைய 2 வீடு பாதிப்படைஞ்சதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி அடைஞ்சதுனால திருமணங்கிற ஒரு பந்தம், இந்த பெண்ணு பேரை சொல்லி இந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெளியில வந்தது. ஆனா வந்த வேகத்திலேயே அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது முதல் நாள் நைட்டே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மாசம் இதை சேர்த்து வைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எதுவுமே இதாகல. கோர்ட்ல வழக்கு போட்டு 3 வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்கு மியூச்சுவலா நிறைய பணத்தை செட்டில்மெண்ட் கொடுத்து, மாப்பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அவருக்கும் இவங்களுக்கும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன் 2003. உங்களுக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் சார். நல்லா கவனிச்சு பாருங்க சார். நான் ஜோசியர் இல்ல, நீங்க ஜோசியர். நான் அந்த வயசு எனக்கு ஒரு 18, 19 வயசு, 20 வயசுல போய் உங்ககிட்ட ஜாதகம் பாக்குறேன். உங்களுக்கு திருமண வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம இடத்துல கிளைண்ட வச்சு யோசனை பண்ணணும் சார். அதை கூட நான் இலைமறை காய்மறையா தான் சொன்னேன். திருமணத்துல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு, பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு. ஜாதகம் பார்க்கல, பொருத்தம் பார்க்கல, ஒண்ணுமே பார்க்கல. இந்த 7ஆம் இடத்தை எடுத்தீங்கன்னா அந்த புண்ணியவானுடைய எல்லா வரலாறும் வெளியில வரும். நேரம் காலம் கருதி நான் அதை சொல்லலை. ஓகே, 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் லக்னாதிபதியை விட ஒரு வலு குறைந்து இருப்பதனால இங்க ஒரு பெரிய அளவில் திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல நல்லது நடக்கல. ஏன்னா சுக்கரனுடைய 2 வீட்லயும் ராகு சனி இருந்ததுனால திருமணம் சார்ந்த அடுத்த விஷயம் கொண்டு போகல அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், அந்த ஒரு ஸ்தானம் தான் மீதி பேலன்ஸ் இருக்கு. லக்னத்தை பத்தி சொல்லியாச்சு. 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல என்ன இருக்கு? அயன சயன போகசனம்னு சொல்லுவாங்க. இந்த 4 செவுத்துக்குள்ளார நடக்கிற விஷயங்கள் பூரா 12 தான். அதே மாதிரி லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விரயம் பண்றோம். நீங்க விரயம்னா பணத்தை மட்டும் நினைக்க கூடாது சார். உடல் உறுப்பு நம்மளை விட்டு போறது விரயம் தான். இது எல்லாமே நம்மளை விட்டு போகக்கூடிய தன்மை விரயம் தான். 12ஆம் அதிபதி திசை புத்தி நடக்காம நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகாது சார். அனுபவிச்ச ஜோசியர்களுக்கு மட்டும் தெரியும் அதை. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம பெண் நம்ம வீட்டுக்கு போவோம். 2ஆம் அதிபதியுடைய தசை புத்தி இல்லாமல், அந்த கிரகத்தினுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மருமகள் வராது. 2ங்கிறது பிளஸ், 12ங்கிறது மைனஸ். 12ஆம் அதிபதி அங்க உச்சம் அடைஞ்சிருக்கனால இவங்க ஒரு மிகப்பெரிய தொகையை லைஃப்ல நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ராகு திசையை பத்தி நான் சொல்ல வரேன்.
இந்த ராகு திசையில நல்லா கவனிங்க, சுக்கிரன் வீட்டுல இருந்து சுக்கிரன் 2ஆம் வீட்டை, அதாவது சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கெடுத்தது. இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் என்ன சார்? போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், கட்ட பஞ்சாயத்து, பொருளாதாரத்தை இழக்கிறது. ஓகேங்களா? நோய், ஏதாவது ஒரு வகையில நோய் வர்றது, இது எல்லாத்தையுமே ராகு திசையில கொடுத்துச்சு. ஏன்னா ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். யாராவது கிரகங்கள் பார்க்குதா சார்? செவ்வாய் மட்டும்தான் பார்க்குது. அப்போ ராகு திசை முழுக்க இவங்களுக்கு இதான் நடந்துச்சு. ராகு திசையுடைய பிற்பகுதியில தொழில மேன்மை அடைஞ்சிட்டாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று கேதுவோட இணைஞ்சிருந்ததுனால ராகு அளவுக்கு கேது மோசமான ஒரு கிரகம் கிடையாது. ராகு கும்மிருட்டு, கேது இருளும் அல்லாது ஒரு வெளிச்சமும் அல்லாத ஒரு மத்தியமமான ஒரு பகுதி. காலையில 6 மணிக்கு இந்த சூரிய ஒளி வரதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் தெரியும் பாத்தீங்களா? அதனாலதான் குரு கேதுவோட இணையும் போது அது கேல யோகம் சொல்லப்பட்டிருக்கு, கோடீஸ்வர யோகம் சொல்லப்பட்டிருக்குது. குரு ராகுவோட இணையும் போது சண்டால யோகம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கேதுவோட கேதுவோட செவ்வாயும் சனியும் தனித்தனியே இணையும் போது அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக வேலை செய்யும். இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இவங்க அந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிஏவா இருக்காங்க. மலேசியால இன்னொரு பிசினஸ் பண்றாங்க, மிகப்பெரிய ஒரு அளவுல இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒரு ஜாதகத்தை நீங்க திருப்பி வீடியோ வாயில பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இந்த ஜாதகத்துல சந்தேகம் இருந்தா ஒரே ஒரு நிமிஷத்துல கேளுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லிட்டேன் சார், வீடியோல பாருங்க. 4க்கு 9க்கு சொன்னா சார், அதனாலதான் சார் நான் ஜோடியா எடுத்துருவேன். கரெக்ட் சார், நல்லா கவனிங்க. அவர் கேட்ட கேள்வி, சூரியனோட புதன் சேர்ந்திருக்கு சார், காதல் தோல்வின்னு சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். படிப்பு எப்படி சார் படிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேர். நல்லா கவனிங்க சார், அண்ணன் தம்பி 2 பேர். குருவுடைய பார்வை இருக்குல்ல சார், அதுதான் ஒரு காரணம். இன்னொரு விஷயம், என்னுடைய அனுபவத்துல அஸ்தங்க தோஷம் பெரிய அளவில் வேலை, அதாவது கெடுபலன் தராது. என்னுடைய அனுபவத்துல புதன் எப்பவுமே சூரியனே ஒட்டி போகும். இங்க சார் மிதுன கன்னி ராசிக்காரங்க எத்தனை பேர் சார் இருக்கீங்களா? உங்களுக்கு பாருங்க, சூரியனுடைய பேர் உள்ளவங்க உங்களுக்கு நட்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க தீமை செய்ய மாட்டாங்க. பிராக்டிக்கலா அனுபவிச்சு பாருங்க. உங்க நண்பர்கள் பேர்ல யாராவது சூரியனோட பேர் இருக்கா சார்? உங்களுடைய நண்பர்கள்ல சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், அது பேர்ல இருந்தாலும் சரி, சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நட்பா தான் இருப்பாங்க. என்ன காரணம்? நல்லா கவனிங்க. சூரியனுக்கு அடுத்த வீடு தான் சார் புதனுடைய வீடு. 2வது, புதன் எல்லா இடத்துலையும் தன்னுடைய நெளிஞ்சு கொடுத்து போகக்கூடிய கிரகம். மற்ற கிரகத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? அந்த அமைப்புல இந்த ஜாதகம் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக காத்து ரசித்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.